தமிழ் சினிமாவில் எளிய பின்னணியிலிருந்து வந்து சாதித்து காட்டிய வெற்றியாளர்கள் மீது ரசிகர்களுக்கு எப்போதும் கூடுதலான அன்பும் மதிப்பும் இருக்கும். ரசிகர்களின் அந்த கூடுதல் அன்பையும் மதிப்பையும் மிக குறைந்த காலத்தில் பெற்று ரசிகர்களால் தங்களில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டு விட்டவரான நடிகர் சிவகார்த்திகேயன் இன்று தனது 40வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். எப்போதும் உச்சக்கட்ட போட்டி நிலவும் சினிமா உலகில் வெற்றி பெறுவதும், வெற்றி பெற்ற பிறகு பல ஆண்டுகளுக்கு நீடித்து நிலைப்பதும் மிக அரிதிலும் அரிதான சாதனைதான். பல்லாயிரங்களில் ஒருவருக்கே திரைப்படங்களில் தலை காட்ட வாய்ப்பு கிடைக்கும். லட்சங்களில் ஒருவருக்கு தான் ரசிகர்களால் அடையாளம் காணப்படும் வகையில் சினிமாவில் எதையாவது செய்து காண்பிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதிலும் வெற்றி பெற்று தொடர் வெற்றிகளை கொடுத்து நிலைத்து நிற்பதும், நட்சத்திர அந்தஸ்தை பெறுவதும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே வாய்க்கும். அதில் சிவகார்த்திகேயனும் ஒருவர். திருச்சியில் பிறந்து வளர்ந்தவரான சிவகார்த்திகேயன் கல்லூரி பருவத்திலிருந்தே கலை நிகழ்ச்சிகளில் மிமிக்ரி மற்றும் ஸ்டாண்ட் அப் காமெடி கலைஞராக பங்கேற்று உள்ளூர் அளவில் திறமைசாலியாக அங்கீகரிக்கப்பட்டவர். அந்த திறமைகளின் மூலமாகவே புகழ்பெற்ற தனியார் தொலைக்காட்சி போட்டி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய அபார மிமிக்ரி, நகைச்சுவை திறமை மூலமாக வெற்றிகளை குவித்தார். சிவகார்த்திகேயனின் மிமிக்ரியில் ஒரு தனித்தன்மை இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மிமிக்ரி செய்யும் பலர் அவருடைய குரலையும் உச்சரிப்பையும் வேகமாக பேசும் பாணியையும் பிரதி எடுப்பார்கள். சிவகார்த்திகேயன் ஒரு படி மேலே போய் ரஜினி தமிழில் பேசும்போது அதிகமாக பயன்படுத்தும் சொற்கள், ஒரு சொற்றொடரிலிருந்து இன்னொரு சொற்றொடரை யோசிக்கும் ஒரு நொடி பொழுது இடைவெளியை நிரப்புவதற்காக பயன்படுத்தும் சொற்கள் ஆகியவற்றையும் கச்சிதமாக மிமிக்ரியில் கொண்டு வந்தார். இதுவே ஒரு மிமிக்ரி கலைஞராக அவருக்கு தனி கவனத்தை ஈர்த்தது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போட்டியாளர் என்பதை தாண்டி அதே தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தொகுப்பாளராக உயர்ந்த பின் சிவகார்த்திகேயனின் சின்னத்திரை ரசிகர்களின் எண்ணிக்கையும் பன்மடங்கு அதிகரித்தது. இயக்குனர் பாண்டிராஜ் தன்னுடைய மெரினா திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனை நாயகனாக்கினார். இந்த படம் வெளியான பிறகுதான் அவர் தனுஷுடன் நாயகனின் நண்பன் எனும் துணை கதாபாத்திரத்தில் நடித்த 3 படம் வெளியானது. இவ்விரு படங்களும் சிவகார்த்திகேயன் மீது திரைப்பட ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க உதவினர். எழில் இயக்கத்தில் மனம் கொத்தி பறவை என்னும் படத்தில் தன் சிறுவயது தோழியை உருகி உருகி காதலிக்கும் சிற்றூர் இளைஞன் கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தியிருந்தார். மீண்டும் பாண்டிராஜ் இயக்கத்தில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்தில் 2 கதாநாயகர்களில் ஒருவராக நடித்தார் சிவகார்த்திகேயன். தமிழ் திரையுலகில் சிவகார்த்திகேயனின் திறமையை முன்னுணர்ந்தவர்களில் முக்கியமானவர் நடிகர் தனுஷ். சிவகார்த்திகேயனை நாயகனாக்கி வெற்றிமாறனின் உதவி இயக்குநராக பணியாற்றிய துரை செந்தில்குமாரை இயக்குநராக அறிமுகப்படுத்தி எதிர்நீச்சல் என்னும் படத்தை தயாரித்தார். அனைத்து தரப்பு ரசிகர்களையும் ஈர்த்த கதையையும் அனிருத்தின் அருமையான பாடல்களையும் கொண்டிருந்த அந்த படம் பெரிய வெற்றியடைந்து சிவகார்த்திகேயனை நட்சத்திர ஏணியின் முதல் படிக்கட்டில் அமர வைத்தது. அதற்கடுத்து இயக்குனர் AR முருகதாஸ் கதை எழுதி தயாரித்த மான்கராத்தே படத்தில் சிவகார்த்திகேயன் நாயகனாக நடித்தார். எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றாலும் இந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் செய்யும் மான்கராத்தே போஸில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொள்வது அன்றைய குழந்தைகளிடையே மிகப்பெரிய ட்ரெண்டானது. இதன் மூலம் குழந்தைகள் பலர் சிவகார்த்திகேயனின் ரசிகர்களானார்கள். குழந்தைகளை மகிழ்விக்க பெற்றோர் அழைத்து செல்லும் படங்களின் பட்டியலில் சிவகார்த்திகேயன் நடித்த படங்கள் இடம் பிடித்தன. இப்படியாக குழந்தைகளையும் அதன் வாயிலாக குடும்ப ரசிகர்களை கவர்ந்த நட்சத்திரமாக அங்கீகரிக்கப்பட்டார் சிவகார்த்திகேயன். இவ்விரு படங்களுக்கு இடையில் அறிமுக இயக்குனர் பொன்ராமின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் கிராமத்து ரோமியோ இளைஞராக நடித்திருந்தார் சிவகார்த்திகேயன். மற்றற்ற நகைச்சுவையை வாரி வழங்கிய இந்த படம் சிவகார்த்திகேயனை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றது. ஆர் சென்டர் ஸ்டார் என்ற அங்கீகாரமும் அவருக்கு கிடைத்தது. இதே கூட்டணி மீண்டும் இணைந்த ரஜினி முருகன் படமும் அனைத்து சென்டர்களிலும் ஹிட்டாகி சிவகார்த்திகேயனின் நட்சத்திர அந்தஸ்துக்கு வலுவூட்டியது. இவற்றுக்கிடையில் மீண்டும் தனுஷ் துரை செந்திலுடன் கூட்டணி அமைத்து அவர் நடித்த காக்கி சட்டை விமர்சகர்களின் பாராட்டுகளையும் வணிக வெற்றியையும் பெற்றதோடு சிவகார்த்திகேயனை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் கவனிக்க வைத்தது. அடுத்து ரெமோ படத்தில் நடித்தார் சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் ஒரு பெண் செவிலியராக மாறுவேடமிட்டு மருத்துவரான தன் காதலியை கவரும் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேயனின் மேக்கப்பும் கெட்டப்பும் நடிப்பும் கதையில் இருந்த நகைச்சுவையும் கலகலப்பும் பெருவாரியான ரசிகர்களை கவர்ந்தது. சிவகார்த்திகேயனின் திரைவாழ்வில் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றானது ரெமோ. இதற்கடுத்து தனியொருவன், வேலைக்காரன் என கமர்ஷியல் ரீதியான படங்களிலும் கவனம் ஈர்த்தார். எல்லா துறைகளிலும் வெற்றி தோல்வி சகப்பெரிய வெகுஜன மக்களை கவர வேண்டிய தேவை இருக்கும் திரையுலகிலோ தோல்விகள் தவிர்க்கவே முடியாத நிதர்சனம். அதற்கேற்ப சிவகார்த்திகேயனுக்கும் அடுத்தடுத்து ஒரு சில தோல்வி படங்கள் அமைந்தன. முன்னணி கதாநாயகர்கள் பட்டியலில் நுழையும் போது அவர் சில சிக்கல்களையும் சந்திக்க நேர்ந்தது. அதனால் ரசிகர்களின் எண்ணிக்கையும் அவருடைய
படங்களுக்கான எதிர்பார்ப்பும் அப்போதும் குறைந்துவிடவில்லை. இயக்குனர் பாண்டியராஜுடன் 3ஆம் முறையாக இணைந்த நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் ஒரு பெருங்குடும்பத்தில் தந்தையை இழந்த தலைமகனாக, உறவுகளை கொண்டாடும் உறுப்பினராக, தங்கையை உயிருக்கும் மேலாய் மதிக்கும் தமையனாக உணர்வுபூர்வமான நடிப்பிலும் வசத்தியிருந்தார் சிவகார்த்திகேயன். டாக்டர், டான் என அடுத்தடுத்து 100 கோடி ரூபாய் வசூல் செய்து கொடுத்த முன்னணி கதாநாயகனாக ரேஸில் இணைந்தார் சிவகார்த்திகேயன். இவற்றுக்கிடையில் ஒரு தயாரிப்பாளராக முதல் படத்திலேயே தரமான படங்களின் நேசராக முத்திரை பதித்து விட்டார். இயக்குனர் அருண் காமராஜ் இயக்கத்தில் மகளிர் கிரிக்கெட்டை முன்வைத்து ஒரு விவசாயியின் மகளின் வெற்றி கதையை முதன்மைப்படுத்திய கனா படத்தை தயாரித்தார். தமிழ், தெலுங்கு 2 மொழிகளிலும் வெளியாகி வெற்றி பெற்ற அந்த படம் மகளிர் கிரிக்கெட் பற்றிய வெகுஜன சினிமாவின் முதல் பதிவாக அமைந்தது. தன்னை போன்று தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக இருந்த ரியோவை நாயகனாக்கி நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா படத்தை தயாரித்து யூடியூப் பிரபலங்களுக்கும் சினிமாவுக்கான வாய்ப்பு வாசல்களை திறந்துவிட்ட விதத்திலும் சிவகார்த்திகேயனின் பங்கு முக்கியமானது. சிவகார்த்திகேயன் திரைவாழ்வில் அமரன் படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை கதையில் அவருடைய நடிப்பு வெகுவாக கவர்ந்தது. நடிகர் விஜயன் இடத்தை அடுத்து பிடிப்பார் சிவகார்த்திகேயன் என்ற பேச்சும் இதனால் வலுவானது. அடுத்து பராசக்தி படத்தில் கவனம் ஈர்க்க வருகிறார். அவருடைய திறமையும் உழைப்பும், எதை செய்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எதை செய்யக்கூடாது என்னும் தெளிவுமே அவர் வெற்றியின் முக்கிய காரணம். இவை மூன்றும் அவருடன் என்றும் இருக்கும். அவற்றோடு அவருடைய வெற்றிகளும் சாதனைகளும் மென்மேலும் அதிகரிக்கும் என்று இந்து தமிழ் திசை சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம்.